இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையேந்த வச்ச? அவனே வாங்கிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு அரிசி பருப்பு வேட்டி செல்ல கூட வாங்க முடியாது. தன் காலில் நிற்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஏழ்மை வறுமையில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டு வச்சிருக்கேன். என்னது நல்லாட்சி? என் மக்களை கையேந்திர நிலைக்கு நான் சொன்ன கோச்சுக்குருவியா பிச்சைக்காரன். நான் கையேந்திர என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன். மேல அன்பிற்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. அந்த திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற. பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? Download ShareChat. இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையேந்த வச்ச? அவனே வாங்கிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு அரிசி பருப்பு வேட்டி செல்ல கூட வாங்க முடியாது. தன் காலில் நிற்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஏழ்மை வறுமையில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டு வச்சிருக்கேன். என்னது நல்லாட்சி? என் மக்களை கையேந்திர நிலைக்கு நான் சொன்ன கோச்சுக்குருவியா பிச்சைக்காரன். நான் கையேந்திர என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன். மேல அன்பிற்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. அந்த திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற. பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? Download ShareChat.